அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கொரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாச் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ரஜபாளையத்திலிருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிற ஒரு தகவல், நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணும் பொழுது ஒரு 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 நிகழ்வை வந்து குறிப்பிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வேலை பார்க்குற இந்த துறை சார்ந்த நாலேஜ் வந்து எனக்கு அப்டேட்டடாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து போதுமான அளவுக்கு ஆங்கில புலமை இல்லை. அதனாலேயே என்னவோ தெரில, என்னுடைய கருத்துக்களை வந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கோ, இல்லை என்னோட ஹையர் அஃபிஷியல் கிட்ட போய் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கோ நான் வந்து ரொம்ப தயங்குறேன். என்னவே நான் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறேன். ஸோ இதனாலேயே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஒரு இன்ஃபீரியராக நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய இடங்களில் வந்து என்னோட கருத்துக்களை வந்து சொல்ல முடியாமல் அதுக்கப்புறமா வந்து இதை நம்ம சொல்லியிருக்கலாமோன்னு நினச்சா அதுக்கு வேற நான் தனியாக வருத்தப்படுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய துறை நிமித்தமாக ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மலர் மருந்து அணுகும் பொழுதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை வந்து அதிகம் பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்படி பொதுவாகவே நமக்கு வந்து நல்லா தெரியுது, நம்மளோட தாய்மொழியாக இருந்தாலும், ஏன்னா மொழிக்கும் நம்மளுக்கு அந்த துறை சார்ந்த அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நமக்கு அதை பற்றின அறிவு இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து எப்படி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்றுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய எதுவும் கிடையாது. அது மேலே ஏதோ ஒரு கால சூழலில் இல்லைன்னா ஒரு சிறு வயதில் ஏற்படக்கூடிய ஒரு பயமாக இருக்கலாம். அதனால் ஏதேனும் ஒரு அவமானத்தை சந்தித்ததா இந்த தனிநபர் நினைக்கும் பொழுது தான் அவங்க பெருசானதுக்கு அப்புறம் கூட அந்த மொழியை கற்றுக்க முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொழியை ஒரு காரணமாக காட்டி, இல்லை அப்படின்னா என்னால் 10 பேர்த்துக்கு முன்னாடி தைரியமாக பேச முடியலை, அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு கூச்ச உணர்வு இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி தன்னுடைய திறமையை ஒரு இடத்துல முன்வைக்கிறதுக்கு பதிலாக பின்தங்கி நின்னுறது. ஸோ அதுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செல்ஃபாக நிறைய பேர் பிராண்டிங் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்கள அந்த நிலையிலிருந்து தகர்த்து எரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கும், அவங்களுடைய துறை சார்ந்த அறிவை வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி சொல்ல வருமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் தைரியமாகவும் சொல்ல வைக்கிற ஒரு இட்ஸ் காம்பினேஷன் தான். ஆனால் அந்த காம்பினேஷனில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு மலர் மருந்து பார்த்தீங்க அப்படின்னா, பைன் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும் கார்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்தும் இந்த காம்பினேஷன்ஸில் வரும். ஏன் பைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செல்ஃப் பிளேமிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து அதில் இருக்கும். அதாவது நான் போய் சொன்னால் கரெக்டாக வராது, நான் சொன்னால் அவங்க வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது இதுக்கு காரணம், இந்த தோல்விக்கு காரணமே நாம் இதை சொல்லாமல் இருந்து அது நடந்துக்க அந்த ஒரு செல்ஃப் பிளேமிங் வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கார்ஸ் கொடுக்கும் பொழுது அவர் வந்து என்னாலையும் முடியும், நான் இதை செஞ்சே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடைகளை உடைத்து முன்னேறி போகிறதுக்கு இது உதவும். இது போகவும் மலர் மருந்துகள் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம். பட் இந்த மாதிரியான ஒரு மன உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது இந்த 2 மலர் மருந்துகளும் நமக்கு ரொம்பவே அழகாக கை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த 2 மலர் மருந்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். இல்லை அதையும் தாண்டி கூட நமக்கு மலர் மருந்துகள் காம்பினேஷன்ஸில் வரும் பொழுது இதுக்கு மேற்பட்ட மலர் மருந்துகளும் தேவைப்படலாம். ஸோ நம்மளோட நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க. நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம வீடியோஸ்லேயே வந்து ஓரளவுக்கு நீங்களே வந்து 2-3 வீடியோ கோத்ரூ பண்ணி கூட உங்களுக்கான காம்பினேஷன்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்களும் நான் அடிக்கடி நம்மளுடைய இன்பாக்ஸஸில் நான் பார்க்குறது உண்டு. ஸோ தவறு கிடையாது அது. ஏன்னா நம்ம வந்து பப்ளிக்கை எஜுகேட் பண்ணுறதுக்காக தெளிவாக இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி தான் நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதேனும் பர்சனல் சந்தேகங்கள் வரும்பொழுது தயவுசெய்து இந்த ஒற்றை வரியில் ஒரு விஷயத்த சொல்லி இதுக்கு என்ன மலர் தீர்வுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ கிட்டத்தட்ட 500 வீடியோக்கு மேலே போட்டும் கூட நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லி மலர் மருந்து கேட்கணுங்கிற ஐடியா தான் இருக்குது. பட் ஒரு வார்த்தையில் ஒரு மலர் மருந்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அதை நம்ம தேர்வு பண்ணுறதுக்கு பல க்ரைட்டீரியாவை நம்ம ஆராய வேண்டியது இருக்குது. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரடி ஆலோசனை சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதாவது கோயம்புத்தூருக்காகட்டும், சென்னைக்காகட்டும்,
நேரடி ஆலோசனை எப்போ அப்படின்ட்டு. ஸோ நிறையா பணிச்சுமை இருக்கிறதுனால நம்ம வந்து ராஜபாளையம் சென்டரில் தான் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கிளைண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்தந்த ஊரில் நம்ம வந்து நேரடி ஆலோசனை போடும் பொழுது தகவல்கள் தனிப்பதிவாகவே வந்துடும். இல்லை அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டுலேயுமே வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.